நண்பர்களே வணக்கம். நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, நமக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பாலிசி வந்துட்டே இருக்கு. புது புது கவரேஜ்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. காம்படிட்டிவா இருக்கு. அது இந்த ஸ்டார் ஹெல்த்ல பாலிசிங்கன்னா பாத்தீங்கன்னா பாலிசியில சார் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே இல்லை, அது மாதிரி கவரேஜ்கள் காம்படிட்டரா கொடுக்குறாங்க. நீங்க சில பெனிஃபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பனையே பண்ண முடியாத பெனிஃபிட். அப்படி ஒரு பெனிஃபிட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ வடிவத்தில் எடுத்து வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் இடையில என்னோட ஃபோன் நம்பர் கொடுப்பேன், கூப்பிடுங்க. நீங்க ஒரு ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு இதை சொல்லுங்க. வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா இது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. நண்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோவோட உங்களுக்கு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா நீங்க பாருங்க சார். இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றதை விட மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வியாதிகள். அது என்னது ஏற்கனவே இருக்கிற வியாதிகள் அப்படின்னா நண்பர்களே, இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிறது உலகம் ஃபுல்லா இருக்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் நோய் வந்திருக்கு. அந்த நோய் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத ஐநா சபையோட உதவியோட அனைவருக்கும் சொல்றது இவரோட வேலை. நான் சொல்ல, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, ஏஐ போட்டு பாருங்க, ஜிமினியில பாருங்க, சாட் ஜிபிடியில பாருங்க, என்ன வேணும் பாருங்க. இந்த 5 நோய் இல்லாவிட்டால் மனிதனுக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் சார். அது என்ன சார் அது 5 நோய், அதை சொல்லுங்க சார் அப்படின்னா சார் அவனே சொல்றான் டயபெட்டிஸ். நண்பர்களே, சக்கரை வியாதிங்கிறோம், சுகருங்கிறோம். பார்த்தா அது சாதாரண வியாதி மாதிரி தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் ஒருத்தன் வந்தா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்துருவான். தட் இஸ் அ டயபெட்டிக். டயபெட்டிக்ல உங்களுக்கு தெரியும் டைப் 1 டைப் 2. டைப் 1னா அவங்களுக்கு இன்சுலினே சுரக்காது, பிறந்ததுல இருந்தோ அல்லது இடையிலையோ. தட் இஸ் அ டைப் 1 டயபெட்டிக்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலினே சுரக்காத அவங்க உடம்புல, வெளியே இருந்தான் கொடுக்கணும். டைப் 2 அப்படின்னா இன்சுலின் சுரக்க அவங்க உடம்புல அல்லது உற்பத்தி ஆகும். இவங்க ரத்தத்தில் இருக்கிற சுகரை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அதாவது இன்சுலின் சுரக்காது. தட் இஸ் அ டைப் 2 டயபெட்டிக். இந்த ரெண்டுமே வெரி டேஞ்சரஸ். ஹைப்பர் டென்ஷன், பிபி, பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு, என்ன வேணும் சொல்லிக்கங்க. இதுவும் அப்படிதான் சார், டயபெட்டிக் மாதிரியே தான். இந்த ஒன்று வந்துட்டா ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் கொண்டு வந்துடும், எல்லாமே கொண்டு வந்துடும். தட் இஸ் அ ஹைப்பர் டென்ஷன். மூணாவது ஆஸ்துமா. நாம ஏதோ சாதாரணமா சொல்ற ஆஸ்துமா இல்லை, லங்க ஃபுல்லா காலி பண்ணிடும் சார். லங்ஸ் காலி பண்ணிடும். வீசிங் ட்ரபிள் வரும். குழந்தைங்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு, மிட்ல ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஆஸ்துமா. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஹைப்பர் லிப்போடிமியாங்கிறாங்க சார். அப்படின்னா கொழுப்பு சார், கெட்ட கொழுப்பு அதிகம்பாங்க. போனீங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல்ல பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட்ல. ரத்தத்துல கொழுப்பு அதிகமாச்சுன்னா அடுத்த எல்லா வேலையும் பண்ணும். கிட்னி அடைச்சிக்கும், ஹார்ட் அட்டாக் வரும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த ஹைப்பர் லிப்போடிமியா கொண்டு வரும். கொரோனரி ஆர்டரி டிசீசஸ். போஸ்ட் கோவிட் அப்படின்னா கோவிடுக்கு அப்புறமா நிறைய மனிதர்கள் இந்த டிசீஸ்ல தான் இறந்து போறாங்க. ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அரெஸ்ட், நிறைய பிரச்சனை இருக்குது. இதயம் சார்ந்த வியாதிகள்ல இறந்து போறவங்க எல்லா கண்ட்ரிலையும் அதிகம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 வியாதியும் இல்லாம பண்ணிட்டாலோ அல்லது இந்த 5 வியாதிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டாவோ அவனுக்கு சாவில்லை. மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன். நீங்க ஏஜென்ட்டா இருக்கலாம், அல்லது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு கஸ்டமரா இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளராக இருக்கலாம், மெடிக்ளைம் பாலிசி எடுக்கலாம்னு இருக்கலாம், எடுத்தவங்களா இருக்கலாம். இந்த 5 வியாதிக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலும் அந்த மனிதனோட ஆயுட்காலம் குறைஞ்சது 20 வருடம் அதிகமாகும்.
இந்த வியாதிகள் வராமல் இருந்தாலும் அதிகமாகும். அது நம்ம கையில் இல்லை. அப்ப இந்த 5 வியாதிகளையும் தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கும் இன்னைக்கு மெடிக்கல் உலகம் பாடுபட்டு இருக்குது. அல்லது இந்த வியாதியை சுத்தமா காலி பண்றதுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் சக்சஸ் ஆகவில்லை. சரி சார், இந்த வியாதி இருந்து என்ன சார்? எவ்ரி மேன் ஹேவிங் திஸ் இஷ்யூ ஹி திங்க் 4 times in day. நண்பர்களே, நான் சொன்ன இந்த 5 வியாதி வாழும் வியாதிகள் படிப்போம். வாழும் வியாதிகள்னா அது வந்துட்டு போகாது, உங்ககிட்டயே இருக்கும். இந்த வியாதி மட்டும் இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 4 தடவையாவது இந்த வியாதியை பத்தி நினைச்சிட்டே இருப்பான். இதுதான் ப்ராப்ளம். நண்பர்களே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் இந்த பாலிசி சம்மந்தமாகவோ இந்த கவரேஜ் சம்மந்தமாகவோ கீழே இருக்கிற மொபைல் நம்பரை கூப்பிடுங்க. ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். மெடிக்ளைம் சம்மந்தமாக, ரிஸ்க் கவர் சம்மந்தமாக கூப்பிடுங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் 24 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். சரி சார், இந்த வியாதியெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஆர்டினரி பாலிசியில 3 to 4 வருஷம் இதுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கு பேரு பிஇவி வெயிட்டிங் பீரியட். சார், நிறைய பாலிசி இருக்கு சார். 35 கம்பெனி 36 கம்பெனி இருக்கு சார். எந்த கம்பெனியும் வேணும் போங்க சார். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, லிபிட் ப்ரொஃபைல் ஜாஸ்தியா இருக்குது, என்ன வேணாலும் சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுவாங்க சார். 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க சார், 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க சார், அப்புறமா கிளைம் வாங்கிட்டு போவாங்க. நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு ஒரு பாலிசி வந்திருக்குது. இதுல ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்க. குயிக் ஷீல்டு கவரேஜ். குயிக் ஷீல்டு அப்படின்னு என்ன சார்? சீக்கிரமா பாதுகாப்பு சார். எனக்கு நோய் இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட வர்றேன். 3 வருஷம் வெயிட் பண்ணு, 4 வருஷம் வெயிட் பண்ணுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது நண்பர்களே. இந்த பாலிசியில குயிக் ஷீல்டுன்னு ஒரு கவரேஜ் கொடுக்குறோம். பாலிசி எடுத்த 31 நாள் இருந்து அல்லது 30 நாள் முடிஞ்ச அடுத்த நாள் இருந்து நான் சொன்ன 5 வியாதியும் கவர் ஆகும் சார். சார், நீங்க இந்த 5 வியாதியில எந்த வியாதி இருந்தாலும் சரி, 5 வியாதியும் இருந்தாலும் சரி, இந்த பாலிசி இந்த கவரேஜோட நீங்க எடுத்துட்டீங்கன்னா 31வது நாளுக்கு அப்புறம் டோன்ட் வரி, நாங்க கவர் பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க எந்த கம்பெனியில் வேணாலும் போய் கேளுங்க, எங்க வேணாலும் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்ற இந்த கவரேஜ் எல்லாம் இருக்குதா? இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துல மட்டுமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பாலிசி இல்லை. இந்த பாலிசி நீங்க எடுத்துக்கலாம். சார், எதுக்கு சார் இந்த கவரேஜ்? இந்த நோயெல்லாம் வேணுமா சார்? நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரே இருக்கும். வாழும் வியாதிகள், சுகர், பிபி, கொரோனரி டிசீசஸ், ஹார்ட் டிசீசஸ், லிபிட் ப்ரொஃபைல் அதிகமா இருக்கிறதெல்லாம் வந்துட்டா நண்பர்களே தொடர்ச்சியா பயம் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த குயிக் ஷீல்டு கவர் எடுத்துட்டீங்கன்னா அந்த பயத்தை தூக்கிடும். தேவையில்லை, 31வது இருந்து எனக்கு கவரேஜ் வருமே, என்ன பிரச்சனை சார்? பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி, என்னுடைய பழைய வியாதிகள் என்னோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு இருந்தா டோன்ட் வரி, இந்த பிரச்சனை அதுல இல்லை. ஏன்னா இந்த குயிக் ஷீல்டு கவரேஜ் பழைய வியாதிகள் கவரேஜ் எடுத்துக்கும் சார். ஃபேமிலி ஒரி பண்ணிட்டே இருப்பாங்க சார். நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு தான் பிரச்சனை, இல்லை, ஃபேமிலி இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. செலவு வந்தா என்ன பண்றதுன்னு. டோன்ட் வரி, அந்த செலவு இது பார்த்துக்கும். பழைய வியாதி செலவு பார்த்துக்கும், இமீடியட்டா பார்த்துக்கும். குயிக் ஷீல்ட், யூ ஆர் நாட் ஜஸ்ட் பையிங் திஸ் பாலிசி. நீங்க இந்த பாலிசி வாங்கல, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க ஃபியூச்சருக்கு. சார், எதிர்காலத்தில் நீங்க நல்லா இருக்கணும்னா இந்த பாலிசி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும். எல்லாம் சூப்பர் சார். பிரீமியம் சார் எது மேல நண்பர்களே? 39 ரூபா தான் ஒரு நாளைக்கு. பெர் டே 39 rupees தான் பிரீமியம். 30 வருஷம் பையனுக்கு 25 லட்சம் சம்மிஷூட் எடுத்துட்டு இந்த குயிக் ஷீல்டை எடுத்துட்டாங்கன்னா 5 வருடம் பாலிசி போட்டாருன்னா ஒரு நாளைக்கு 39 ரூபாய். தலைவர்களை, ஒரு காப்பி 50 ரூபாய்க்கு விற்குது. டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டீங்கன்னா 39 ரூபா 40 ரூபா போயிடும்.
சிலர் புகைப்பிடிக்கிற வழக்கம் இருக்குதாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சாருன்னா 50 ரூபா போச்சு. ஆனா 39 ரூபா தான் நான் கேட்கிறேன். இந்த பாலிசியில குயிக் ஷீல்டு எடுத்துட்டாருன்னா நான் சொன்ன 5 வியாதிகளை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாமையும் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும். ஸ்டார் ஹெல்த் சூப்பர் ஸ்டார் பாலிசி. நண்பர்களே, உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் இங்க கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்.